என்ன ஏன்டா இப்படி சித்திரவதை பண்றீங்க? உங்களுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஏன் திடீர்னு எல்லாருமா சேர்ந்து என்ன இருக்கிறீங்க? உங்களை அடிக்கிறதுக்காக என்னைக்காவது இந்த கை ஓங்கி இருக்குமா? உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாளா? சொல்லுங்கடா. நேத்து ஒரே ஒரு வாட்டி இந்த கையை தூக்குனேன், அதுவும் அடிக்கல. அதுக்காக வேணா இந்த கையை வெட்டுக்கலாம்டா. என்னங்க எப்படி பேசுறீங்க? உங்க படிப்பு, வசதி, விருப்பம் எதுல நான் குறை வச்சேனா? நீங்க கேட்டு ஏதாவது நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? நான் உங்களுக்கு டாடி மட்டும் இல்லடா, மம்மியாவும் நானே தானடா இருந்துட்டு வரேன். எங்களுக்கு மம்மி வேணும். நம்ம வீட்டுக்கு சொப்னாக்கா மம்மியா வந்தா என்ன? சொப்னா உங்களுக்கு மம்மியா வரணும்னா நான் சொப்னாவை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையா? ஏன் கல்யாணம் பண்ணிட்டா என்ன? அது முடியாதுப்பா. ஏன் முடியாது? அதெல்லாம் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. சொன்னால உங்களுக்கு புரியாதுடா. ஏன் புரியாது? அப்ப நீங்க என்ன நல்லப்பா? உங்களுக்கு இஷ்டம் இல்ல டாடி. அதான் நாம வேற வீட்ல போய் பிறந்திருக்கலாம்டா. நீங்க எல்லாம் இந்த வீட்ல பிறந்தவங்களே இல்லடா, தெரியுமா? சந்தானம், இன்ன என்னங்கயா, நாய்களை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சா இப்படித்தான் அடிங்கயா. அதனால பரவாயில்ல. ஆனா ஒரு நாளைக்கு உண்மை தெரிஞ்சாங்கன்னு இந்த அனாதை பசங்களுக்கு அப்பதான் ஒழுங்கா இருப்பானுங்க.